வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவின் அல்-அசாத்தின் வீழ்ச்சியோடு ஈரானியர் ராணுவம் சிரியாவை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ளது. சிரியாவின் தற்போதைய அரசின் முக்கிய எதிரிகளில் ஒன்று ஈரான் என்பதால் அவர்களால் இனியும் சிரியாவில் இயங்க முடியாது. ஆனால் சிரியாவில் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புகளை வைத்திருக்க விரும்புகிறது ஈரான். அதற்கு மிகவும் வில்லங்கமான வழியொன்றை ஈரான் தேர்ந்தெடுத்திருப்பதாக தெரிகிறது. துருக்கியின் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்காக சிரியாவில் உள்ள குர்திஷ் YPG PKK இயக்கத்திற்கு 1500 தற்கொலை ஆளற்ற விமானங்களை வழங்க ஈரான் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் மற்றும் அவரது நீதி மேம்பாட்டு கட்சிக்கு ஆதரவாக அறியப்பட்ட பழமைவாத துருக்கி செய்தித்தாள் யெனி சஃபாட் துருக்கி அரசு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த டீலை துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் ரசிக்கப் போவதில்லை. சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களும் ரசிக்கப் போவதில்லை. PKK எனப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி என்பது குர்திஸ் சுதந்திரத்திற்காக வடகிழக்கு சிரியா, வடக்கு ஈராக் மற்றும் தென்கிழக்கு துருக்கியில் போராடும் இடதுசாரி ஆயுத இயக்கம். வரலாற்று ரீதியாக குர்து இன மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். YPG என்ற மக்கள் பாதுகாப்பு பிரிவுகள் என்பது அமெரிக்க ஆதரவு இயக்கம். இது வடக்கு மற்றும் கிழக்கு சிரியாவின் தன்னாட்சி நிர்வாகத்தின் கீழ் வடகிழக்கு சிரியாவின் பகுதிகளை கட்டுப்படுத்துகிறது. துருக்கியின் இந்த இரண்டு இயக்கங்களையும் தீவிரவாத அமைப்புகளாக கருதுகிறது. சிரியாவிலும் ஈராக்கிலும் இந்த இயக்கங்கள் மீது துருக்கி தாக்குதல் நடத்துகிறது. ஈரானிய ஆளற்ற விமானங்கள் இந்த இயக்கங்களின் கைகளுக்கு போனால் ஈரானிய ஆளற்ற விமானங்களை கொண்டு துருக்கி ராணுவத்தை தாக்கப் போகின்றன அந்த இரு இயக்கங்களும். ஈரானிய பிரதிநிதிகளுக்கும் குர்திஸ் அமைப்புக்கும் இடையே ஒரு சந்திப்பு ஈராக்கில் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. அங்கு குர்திஸ் இயக்கங்கள் 2000 ஆளற்ற விமானங்களை கோரியதாக கூறப்படுகிறது. சரிபார்க்கப்படாத அறிக்கையின்படி ஈரான் 1500 யூனிட்களை மட்டுமே வழங்க முடியும் என்று தெளிவுபடுத்தியது. ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் துருக்கியின் நெருக்கமான கண்காணிப்பு மற்றும் சிரியாவுக்குள் ஆளற்ற விமான பரிமாற்றங்களை இடைமறைக்கும் அச்சுறுத்தல் காரணமாக ஏற்றுமதி தாமதமாகியதாக கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தை தடுக்க தீர்மானித்துள்ள துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அவரது தரப்பில் சில முயற்சிகளில் இறங்கியுள்ளார். ஈரானியர்கள் இப்போது சிரியாவில் கால் வைக்க முடியாது. அதனால் ஈரானிய ஆளற்ற விமானங்கள் ஈராக்கில் வைத்து தான் கைமாறும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த நேரத்தில் துருக்கி விமானப்படையின் விமானங்கள் ஈராக்கில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளது. துருக்கி விமானப்படையின் விமானங்கள் ஈராக்கில் தாக்குதல் நடத்துவது ஒன்றும் புதிதல்ல. அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே வடக்கு ஈராக்கில் PKK இயக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். PKK இயக்கமும் துருக்கி ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறது. துருக்கியின் ராணுவ தாக்குதல் அழுத்தத்தின் கீழ் YPG PKK ஒரு மாற்று மூலோபாயத்திற்கு மாறியுள்ளது என்று தெரிய வருகிறது. அதே நேரத்தில் எல்லையில் துருக்கியின் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக இந்த மாற்று மூலோபாயத்தின் வெற்றி சந்தேகத்திற்குரியதாகவே உள்ளது. சிரிய ராணுவ ஆய்வாளர் அப்துல் ரஹ்மான் யெனி ஷஃபாக்கில் வெளியிட்டுள்ள ஆய்வு கட்டுரையில் 2018ஆம் ஆண்டு அசாத்தின் ராணுவம் அப்பகுதியின் கட்டுப்பாட்டை IS இயக்கத்திடமிருந்து மீட்டெடுத்தது. இப்போது அசாத்தின் சிரிய ராணுவமே அங்கே இல்லை. அதனால் 2018ஆம் ஆண்டுக்கு பின் முதல் தடவையாக டமாஸ்கஸ் அருகே IS இயக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று எச்சரித்தார். தலைநகருக்கு அருகாமையில் IS இயக்கத்தின் மீள் எழுச்சி தற்போதைய சிரிய அரசுக்கு ஒரு புதிய அச்சுறுத்தலை குறிக்கிறது மற்றும் சிரியாவின் பெருகி வரும் பாதுகாப்பு சவால்களை தீவிரப்படுத்துகிறது என்று அவர் எச்சரித்தார். அசாத் ஆட்சியில் இருந்த ஆயுதங்களின் கையிருப்பு தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது. இப்போது சிரியாவின் பலவீனமான ஆட்சி மாற்றத்தை அச்சுறுத்தும் ஒரு டைம் பாமாக IS இயக்கம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் அல்-அசாத்தின் ஆட்சியின் ஆதரவோடு செயற்பட்ட இயக்கத்தினர் இப்போது தலைமறைவாகி உள்ளார்கள். அவர்கள் IS இயக்கத்துடன் இப்போது ரகசிய உறவுகளை பேணுவதாக தாம் சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சிரியாவில் பல்வேறு பகுதிகளில் IS இயக்க செல்கள் அதிகரித்து வருவதால் சிரியாவில் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதன் விளைவாக ஏற்படும் பாதுகாப்பு குழப்பம் இந்த முக்கியமான அரசியல் மாற்றத்தின் போது நாட்டின் நிலைத்தன்மையை குறைமதிப்புக்குட்படுத்தும் என்ற கவலை அதிகரித்து வருகிறது. அப்படியான சூழ்நிலையில் காட்சிக்குள் ஈரானிய ஆளற்ற விமானங்கள் போய் இறங்குவது சிக்கலை மேலும் குழப்பமடைய வைத்துவிடும். அதை தெரிந்து கொண்டுதான் ஈரான் அப்படி ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கலாம். ஏற்கனவே அங்கு துருக்கி ராணுவம் மற்றும் துருக்கி ஆதரவு இயக்கங்களுக்கும் குர்திஸ் படைகளுக்கும் இடையே போர் நடக்கிறது. ஈரானிய ஆளற்ற விமானங்கள் போனால் அந்த போர் மேலும் தீவிரமடையும். IS இயக்கத்தை ஒழிப்பதில் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுகின்றன குர்திஸ் இயக்கங்கள்.
அவர்கள் தமது போரில் தீவிரமாக இறங்கினால் IS இயக்கத்திற்கு அது வசதியாகி போய்விடும். சிரியாவின் திஷ்ரின் அணியை சுற்றியுள்ள பகுதிகளில் நடக்கும் போரில் துருக்கியின் மிக முக்கியமான இராணுவ அதிகாரி ஒருவர் நேற்று கொல்லப்பட்டதாக தகவல் அறிந்த வட்டாரம் அறிவித்தது. துருக்கி இராணுவம் மற்றும் துருக்கி ஆதரவு இயக்கங்கள் 2 வாரங்களுக்கு முன்பிருந்து குர்திஸ் இயக்கம் SDF உடன் மோதலில் திஸ்ரின் அணை மற்றும் அதன் மூலோபாய பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்து வருகின்றன. திஸ்ரின் அணி மோதலில் தனது சிறப்பு படை பின்னடைவை சந்தித்து வருவதால் துருக்கி அதிகாரியின் மரணம் துருக்கிக்கு மிகப்பெரிய அடியாகும். குர்திஸ் இயக்கம் SDF நேற்று ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மற்றும் கிழக்கு சிரியாவில் நடந்து வரும் போர்களில் தமது தரப்பில் 7 துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்தது. அதே நேரத்தில் 23 துருக்கி ஆதரவு இயக்கத்தினரும் கொல்லப்பட்டதாக SDF தெரிவித்துள்ளது. SDF தனது இணையத்தில் வெளியிட்ட அறிக்கையில் துருக்கி ஆக்கிரமிப்பையும் அதன் கூலிப்படையையும் மற்றும் IS இயக்க செல்களுக்கு எதிராகவும் நடந்து வரும் போரின் போது அதன் துருப்புக்கள் இறந்ததாக கூறியது. எங்கள் இயக்கத்தால் அனைத்து தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்டுள்ளன. எதிரிகளுக்கு உயிர் சேதம் மற்றும் உபகரணங்களின் அடிப்படையில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக SDF மேலும் கூறியது. மன்பிச் கிராமப்புறத்தின் தென்கிழக்கு முனைகளில் போர் தொடர்ந்து அங்கு 23 துருக்கி ஆதரவு துருப்புக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 36 பேர் காயமடைந்தனர். வடக்கு சிரியாவில் இராணுவ பிரசன்னத்தை பராமரிக்கிறது துருக்கி. கடந்த மாதம் துருக்கி ஆதரவு இயக்கமான சிரிய தேசிய இராணுவ படைகள் SDF உடனான மோதலுக்கு பின்னர் கிழக்கு அலிப்போவில் உள்ள மன்பிச் நகரை கட்டுப்பாட்டை கைப்பற்றின. சிரியாவில் இப்போது போர் நடக்குமிடம் துருக்கி எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகள் மாத்திரமே. அங்கு போர் மேலும் தீவிரமடைய போகிறது.